12th முடிச்சோடனே ஒருத்தர் சிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா ஃபவுண்டேஷன், இன்டர் முடிச்சோடனே 2 வருஷம் இந்த ஆர்டிகல்ஷிப் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல். இது அதனுடைய ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ். அதாவது லெவல்ஸ். எப்படி வந்து கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிவில்ல போகும்போது பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், பிரிலிமினரி, இன்டர்வியூன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுல 3 லெவல் இருக்கு. 12th முடிச்சிட்டு வரும்போது 3 லெவல், காலேஜ் முடிச்சிட்டு வந்தாங்கன்னா 2 லெவல். அந்த என்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் எழுத தேவையில்லை. பட் அவங்களும் இன்டர் முடிக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். இதுதான் அந்த 3 லெவலுங்க. 3 லெவல்லையும் ஸ்ட்ரக்சர்ஸ், பேப்பர்ஸ் இருக்கு, குரூப்ஸ் மாதிரி இருக்கு, அதில் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர் முடிச்சுட்டு 2 வருஷம் யூ ஹேவ் டு ஒர்க் அண்டர், எங்க ஒர்க் பண்ணணும்? 2 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்க, அது முடிச்சோன்னே இன்டர் 2 குரூப்புக்கு கிளியர் பண்ணணும். 2 குரூப் அப்படிங்கிறது ஒரு 3 பேப்பரா மொத்தம் 6 பேப்பர் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பிராக்டிசிங் சிஏன்னு சொல்லுவோம். அதாவது கம்பெனிஸ்லாம் ஆடிட் பார்த்துட்டு இருக்காருங்களா, அவர் தான் பிராக்டிசிங் சார்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவங்க கிட்ட போய் கம்பல்சரி 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அவர் ஒரு சர்டிபிகேட் சைன் பண்ணி கொடுப்பார். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேர் எலிஜிபிள் ஃபார் சிஏ ஃபைனல். அந்த சர்டிபிகேட் வந்து 2 வருஷம் கம்பல்சரி ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதனால தான் இது ஒரு ஆட் ஆனவே சொல்லாங்க. ஏன்னா 2 வருஷம் அவங்க கத்துக்கிட்டு தானே வெளியில வராங்க. தியரிட்டிக்கலா படிக்கிறதுங்கிறது வேற. இப்போ அவங்க 2 இயர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுறாங்க. அப்ப ட்ரெயின் ஆகும்போது இமிடியேட்லி தே வில் கெட் a good opportunity. 6 பேப்பர் சொன்னீங்க. அதாவது 2 குரூப், 6 பேப்பர். அதாவது இன்டர்மீடியேட்ல 6 பேப்பர் சொன்னீங்க. 2 குரூப்ங்கற மாதிரி. 2 குரூப். சோ இந்த 6 பேப்பருமே கிளியர் பண்ணனுமா? அதாவது ஒன்னு விட்டாலும் மறுபடியும் படிக்கணுமா? ஓகே. பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட்ஸ் இதுதான். சார் எல்லாம் சொல்றீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, படிக்கிற செலவுகளும் மற்ற கோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் சொல்றீங்க, எல்லாம் ஓகே. நான் ஒரு பேப்பர் போனா எல்லா பேப்பரும் படிக்கணுங்கிறாங்களே, என்ன பண்ணலாம், இதுக்குனாலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர் இருக்குங்க. நான் ஆல்ரெடி லெவல் சொல்லிட்டேன், இப்போ பேப்பர் சொல்றேன். இன்டர்ல வந்து 2 குரூப்ஸா சொல்லி 3 பேப்பரா இருக்கு. மொத்தம் 6 பேப்பர்ஸ், அதுல 4ங்க. அப்புறம் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பேப்பர்ஸ் ஒரு 6 இருக்கு. இதுல ஒரு பேப்பர் இப்போ ஃபைனல்ல போய் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் நான் வந்து ரீசெட் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்ட 100% கிடையாதுங்க. அது வந்து தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லுவேன். ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, 4 பேப்பர். அந்த 4 பேப்பர்ல ஏதாவது ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா அந்த 4 பேப்பர் திருப்பி எழுது. 12th முடிச்சோடனே ஒருத்தர் சிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா ஃபவுண்டேஷன், இன்டர் முடிச்சோடனே 2 வருஷம் இந்த ஆர்டிகல்ஷிப் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல். இது அதனுடைய ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ். அதாவது லெவல்ஸ். எப்படி வந்து கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிவில்ல போகும்போது பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், பிரிலிமினரி, இன்டர்வியூன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுல 3 லெவல் இருக்கு. 12th முடிச்சிட்டு வரும்போது 3 லெவல், காலேஜ் முடிச்சிட்டு வந்தாங்கன்னா 2 லெவல். அந்த என்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் எழுத தேவையில்லை. பட் அவங்களும் இன்டர் முடிக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். இதுதான் அந்த 3 லெவலுங்க. 3 லெவல்லையும் ஸ்ட்ரக்சர்ஸ், பேப்பர்ஸ் இருக்கு, குரூப்ஸ் மாதிரி இருக்கு, அதில் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர் முடிச்சுட்டு 2 வருஷம் யூ ஹேவ் டு ஒர்க் அண்டர், எங்க ஒர்க் பண்ணணும்? 2 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்க, அது முடிச்சோன்னே இன்டர் 2 குரூப்புக்கு கிளியர் பண்ணணும். 2 குரூப் அப்படிங்கிறது ஒரு 3 பேப்பரா மொத்தம் 6 பேப்பர் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பிராக்டிசிங் சிஏன்னு சொல்லுவோம். அதாவது கம்பெனிஸ்லாம் ஆடிட் பார்த்துட்டு இருக்காருங்களா, அவர் தான் பிராக்டிசிங் சார்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவங்க கிட்ட போய் கம்பல்சரி 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அவர் ஒரு சர்டிபிகேட் சைன் பண்ணி கொடுப்பார். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேர் எலிஜிபிள் ஃபார் சிஏ ஃபைனல். அந்த சர்டிபிகேட் வந்து 2 வருஷம் கம்பல்சரி ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதனால தான் இது ஒரு ஆட் ஆனவே சொல்லாங்க. ஏன்னா 2 வருஷம் அவங்க கத்துக்கிட்டு தானே வெளியில வராங்க. தியரிட்டிக்கலா படிக்கிறதுங்கிறது வேற. இப்போ அவங்க 2 இயர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுறாங்க. அப்ப ட்ரெயின் ஆகும்போது இமிடியேட்லி தே வில் கெட் a good opportunity. 6 பேப்பர் சொன்னீங்க. அதாவது 2 குரூப், 6 பேப்பர். அதாவது இன்டர்மீடியேட்ல 6 பேப்பர் சொன்னீங்க. 2 குரூப்ங்கற மாதிரி. 2 குரூப். சோ இந்த 6 பேப்பருமே கிளியர் பண்ணனுமா? அதாவது ஒன்னு விட்டாலும் மறுபடியும் படிக்கணுமா? ஓகே. பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட்ஸ் இதுதான். சார் எல்லாம் சொல்றீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, படிக்கிற செலவுகளும் மற்ற கோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் சொல்றீங்க, எல்லாம் ஓகே. நான் ஒரு பேப்பர் போனா எல்லா பேப்பரும் படிக்கணுங்கிறாங்களே, என்ன பண்ணலாம், இதுக்குனாலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர் இருக்குங்க. நான் ஆல்ரெடி லெவல் சொல்லிட்டேன், இப்போ பேப்பர் சொல்றேன். இன்டர்ல வந்து 2 குரூப்ஸா சொல்லி 3 பேப்பரா இருக்கு. மொத்தம் 6 பேப்பர்ஸ், அதுல 4ங்க. அப்புறம் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பேப்பர்ஸ் ஒரு 6 இருக்கு. இதுல ஒரு பேப்பர் இப்போ ஃபைனல்ல போய் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் நான் வந்து ரீசெட் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்ட 100% கிடையாதுங்க. அது வந்து தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லுவேன். ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, 4 பேப்பர். அந்த 4 பேப்பர்ல ஏதாவது ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா அந்த 4 பேப்பர் திருப்பி எழுது.